ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பனங்கிழங்குலே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு டிஷ் செய்யலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பனங்கிழங்குல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த பனங்கிழங்கை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அது வேக வச்சுட்டு அது தோலை உரித்து எடுத்துக்கோங்க. வேக வச்ச பனங்கிழங்கு இதை வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன பீசஸாக வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த பனங்கிழங்குல பார்த்தீங்கன்னா நார்லாம் வேறு இருக்கும். அந்த நார்லாம் உரித்து தோலை உரித்து வெறும் அந்த பனங்கிழங்கு மட்டும் வெட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தேங்காய் பத்தை, அந்த தேங்காயை வந்து வெட்டி எடுத்து அந்த தேங்காய் பத்தையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து அது கூட சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு நீங்கள் நல்லாவே இது பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் நிறையவே மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு அதை அரைச்சி எடுத்திங்கன்னா அது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகு, உப்பு, அப்புறம் அது தேங்காய் இதெல்லாம் சேரும்போது பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு புதுவிதமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் டைமில் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா தரப்பு மக்களுமே சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.